அன்னைக்கு மினி விலாக்ல போட்டிருந்த உருண்டை குழம்போட ரெசிபி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக ஒரு 3 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது வந்து ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காயப்பொடி, கருவேப்பிலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு அந்த உருண்டைகளை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மசால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயமும் அரை மணிக்கும் கொஞ்சம் குறையான தேங்காயும் நல்லா மை போல் அரைச்சிட்டு அதையுமே சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகள்லாம் உள்ளே சேர்த்துருங்க. ஆஸ் யூஷுவல் புளிக்குழம்புக்கு நம்ம எப்படியெல்லாம் தாளிப்போமோ நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலாம் சேர்த்து போட்டோன்னா குழம்பு ரெடி.